ஐயையோ என்று அதிர்ச்சியாக கூவிக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்தது செம்மறியாடு அக்கா. அவளுடைய மினமினப்பான சில்வர் மணி யாரோ எடுத்துப் போயிருந்தது. அதே நேரம் சுற்றி நின்றிருந்த குட்டி நரி திடீரென மியாவ் 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 என்று 30 தடவை ஒத்த சத்தத்துடன் சிரித்தபடி ஓட ஆரம்பிட்டது. நரிக்கு தெரியாமே பூனை மாதிரி சத்தம் வரும், அதுதான் மொத்த பிரச்சனை. செம்மறியாட அக்கா கோபத்தோடும் கண்ணீரோடும் நரியை பின்தொடர்ந்தாள். இருவரும் காட்டை தாண்டி கல்லுடன் கூடிய பாதையில் பல்லாயிரம் இலைகள் பறக்கும் காற்றில் வேகமாக ஓடினர். அப்பொழுது ஒரு பெரிய மலையாடு அந்த சில்வர் மணியை வாயில் பிடித்துக்கொண்டு மரக்கிளையின் மீது உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருந்தது. நரி மியாவ் 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 என்று மீண்டும் கத்த மலையாடு பயந்து கீழே தாவி மணியை போட்டுவிட்டது. செம்மறியாடு அக்கா அந்த சில்வர் மணியை எடுத்து மார்பில் அழுத்திக் கொண்டு, என் உயிரையே திரும்ப கொண்டு வந்தாயே குட்டி நரியே என்று சிரித்தாள். குட்டி நரி மகிழ்ச்சியாக மியாவ் 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 என்று ஓடிச் சென்று அவரை கட்டித் தழுவியது. இருவரும் சேர்ந்து வீட்டிற்கு திரும்பினர். மணி பாதுகாப்பாகவும் பூனை சத்தம் போடும் நரியும் இன்னும் வேடிக்கையாகவும்.